இன்றைக்கு யாழ்ப்பாண கச்சேரியில் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில் வந்து யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த காலநிலை பிரச்சனை சம்பந்தமாக ஆராய்வதற்கு ஒரு கூட்டம் போடப்பட்டது. அதில் வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வட மாகாணத்தில் இருக்கக்கூடிய வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர் உட்பட ஜிஏ மேயர் டிஎஸ் மேயர் அனைவரும் கலந்து கொண்டவை. அப்போ இந்த நிலைமையை இன்றைக்கு எங்களிடம் விளங்கப்படுத்தின இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் வந்து தாலாவால் வந்து கல்லோயா பிரதேசத்தில் வந்து ஒரு பஸ் ஒரு அனர்த்தத்தில் வந்து மாட்டப்பட்டு அந்த மக்கள் இப்போ வந்து உயிருக்கு போராடி கொண்டே இருக்கிறோம். அதே போல் புதுக்குடியிருப்பு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கொண்டால் வந்து அது முழுமையாக வந்து இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டு இருக்குது. அவர்களுக்கு வந்து புதுக்குடியிருப்பில் இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக்குவரத்துக்கு வழி இல்லை. அங்கேயும் பல எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் பலர் வெளியில் எடுக்க வேண்டி இருந்த ஒரு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையும் கூட அதை செய்ய முடியாமல் இருக்குது. அதே போன்று மெட்ட மாவட்டம் செட்டிக்குளத்தில் வந்து அதே பிரச்சனை. அப்போ கணிசமான மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு சில இடங்களில் வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாமல் இருக்கிறதுக்கான பிரதான காரணம் வந்து இன்றைக்கு இலங்கையினுடைய வான்படைக்கும் கடற்படைக்கும் இராணுவத்துக்கும் வந்து உதவி கேட்டிருக்கிற இடத்துல வந்து அவர்களால் அந்த உதவியை செய்ய இல்லாமல் இருக்குது, அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்குது. பிரதானமாக வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து செட்டிக்குளம் போன்ற பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால் தண்ணி ஓடுற வீச்சம் வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய படகுகள் வந்து அந்த இடங்களை போய் அடையிறதுக்கு ஒரு முடியாத ஒரு நிலைமை இருக்குது. ஏன்னா அந்த கெப்பாசிட்டி, அந்த என்ஜினுடைய கெப்பாசிட்டி போதாமல் ஆகவே அந்த முயற்சியை எடுத்தால் அந்த படகுகளும் வந்து அடிபட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் கூட. அதே போன்று ஹெலிகாப்டர் ஊடாக வந்து தனிமைப்பட்ட போயிருக்கிறவர்களுக்கு வந்து உதவி செய்கிறேன்டா வந்து அவர்களுக்கும் வந்து அந்த ஹெலிகாப்டர்ஸ் இப்போ இருக்கக்கூடிய காலநிலையில் வந்து பறக்க இல்லாத ஒரு நிலைமை ஆபத்துகள் இருக்கிறபடியால் வந்து அவர்கள் அந்த நிலைமைகள் கொஞ்சம் முன்னேறினதுக்கு பிறகு தான் அதை செய்யலாம்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும் வந்து நாங்கள் நிலைமைகள் முன்னேறுற வரைக்கும் இருந்தால் இப்போ அதுக்கு பிறகு சிலவர்கள் வந்து உதவியிலே தேவையில்லாமல் இருக்கலாம். அப்போ அதுக்கு முதலே தான் நாங்கள் அந்த மக்களை வந்து ஏதோ ஒரு வகையில் காப்பாற்றணும். இப்போ இன்றைக்கு வந்து இந்தியாவுடைய கடற்படை இலங்கையுடைய 75வது கடற்படையுடைய 75வது அந்த நிகழ்வுகளை நிறைவேற்று நிகழ்வுகளை வந்து இது ஒரு வகையில் கொண்டாடுறது கண்டு இந்தியாவுடைய கடற்படை வந்திருக்கு. அதனுடைய மிகப்பெரிய போர்க்கப்பல், அதனுடைய ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்து வந்திருக்கு. இன்றைக்கு இந்திய தூதரகம் வந்து அறிக்கை விட்டிருக்கு தங்களுடைய வளங்களை இன்றைக்கு இந்த அனர்த்தத்தால் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு வந்து நாங்கள் முழுமையாக வந்து அதை ஈடுபடுத்துறதுக்கு தயார், அந்த ஏர்க்ராஃப்ட் அனைத்தையும் வந்து ஈடுபடுறதுக்கு தயார்ன்ற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டு நாங்கள் வந்து தயவு செய்து ஸ்ரீலங்காவுடைய கடற்படைக்கும் வான்படைக்கும் வந்து இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிக்கும் இந்தியாவுடைய கடற்படைக்கும் வான்படைக்கும் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஆகவே அவர்களுக்கு வந்து சில வழியில் இப்போ எங்களுக்கு தீர்க்க முடியாத விஷயங்கள் வந்து வெள்ள சுகமாக வந்து தீர்க்கக்கூடிய வல்லமே இந்தியாவுடைய கடற்படைகளுக்கும் வான்படைகளுக்கும் இருக்குது. அப்போ இந்த கோரிக்கையை நாங்கள் அவசரமாக வந்து இந்திய தூதரகம் வந்து ஊடாக இந்த கோரிக்கையை விடச் சொல்லி நாங்கள் கேட்டுறாங்க. ஏனென்றால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்கள்லேயும் விசேஷமாக வடக்கில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்கள்லேயும் வந்து பிரச்சனை தீர்க்கிறதுக்கு இருக்கக்கூடியது தீர்க்காமல் இருக்கிறதுக்கு பிரதான காரணம் வந்து முப்படைகளுடைய கெப்பாசிட்டி இன்மை. அதுதான் உண்மை. அந்த
விடயம் இந்த கூட்டத்தில் வந்து தெளிவாக நிரூபிக்கப்பட்டது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வந்து அந்த விடயத்திலே வந்து அரசு தரப்பு அக்கறை காட்டுற மாதிரி இல்லை. நிதி உதவிகள் இருந்தாலும் கூட அந்த மக்களோட உயிர்களை காப்பாற்றுறன்றது வேறு விஷயம். இப்போ இடம்பெயர்ந்து ஒரு முகாமில் இருக்கிற இடத்துல வந்து அவர்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையிலே உதவிகளை கொடுத்து பராமரிக்கிறன்றதை வந்து அது வேறு. ஆனால் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற ஒரு சூழலில் வந்து நாங்கள் இதில் ஒன்றும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது அவசரமாக செய்ய வேணும். அந்த வகையில் வந்து நாங்கள் பகிரங்கமாக நாங்கள் இப்போ கல்லோயால் வந்து சிக்கப்பட்டிருக்கிற பேருந்தும் வந்து முழுக்க வந்து யாழ்ப்பாணத்தில் போன மக்கள். ஆகவே நாங்கள் பகிரங்கமாக வந்து இந்த கூட்டத்துக்கு பிறகு அரசாங்கத்தினையும் வந்து இந்திய தூதரகத்தினையும் வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை விட விரும்புகிறோம். தயவுசெய்து இந்த நிலைமைகளை விளங்கி கொண்டு வந்து அரசாங்கம் நேரடியாக வந்து இந்திய தூதரை வந்து அணுகி இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வந்து அவர்களுடைய ஆலோசனை பெற வேணும் என்றும், அதான் இன்றைக்கு இரவே வந்து செய்ய வேணும் என்றதுதான் எங்களுடைய கோட்பாடு. அதே போன்று இந்திய தூதரகம் வந்து இந்த வடக்கிலே இருக்கக்கூடிய நிலைமைகளை வந்து ஏதோ ஒரு வகையில் தீர்த்து வைப்பதற்கும் வடக்கிலையும் கிழக்கிலையும் இருக்கக்கூடிய நிலைமையை தீர்த்து வைப்பதற்கும் அவர்களுடைய இயன்ற அளவு பங்களிப்பை அவர்கள் செய்வதற்கு அவசரமாக முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். எங்களுடைய பார்வையில் வந்து இன்றைக்கு அந்த ஒரு மோசமாக வந்து பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நடைபெற்றிருக்கின்ற அந்த சம்பவங்களில் வந்து இருக்கக்கூடிய மக்கள் நாளைக்கு காலையில் வந்து அவர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து காப்பாற்றப்படாவிட்டால் அந்த நிலைமை தொடரும் ஏதோ ஒரு வகையில் வந்து நாங்கள் நாளைக்கு காப்பாற்றலாமான்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அப்படித்தான் அரசு தரப்பினுடைய அந்தந்த பிரதேசத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே வந்து எங்களிடம் அந்த கூட்டத்தில் வந்து சொன்னவேன். அவை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து நாங்கள் இந்த சுய கௌரவம் முதல் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்க இயலாது. அரசாங்கம் வந்து உலகத்திலே ஒரு மிக பலமான ஒரு கடற்படையும் வான்படையும் கொண்ட ஒரு நாட்டினுடைய வளங்கள் இங்கே இருக்கிற இடத்துல அவர்களும் முழுமையாக வந்து அந்த வளங்களை வந்து உதவி செய்கிறதுக்கு தயாரென்று சொல்லியிருக்கிற இடத்துல வந்து அந்த உதவியில் பெற வேணும் என்று நாங்கள் அவசரமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். வடக்கில் தான் கூட முப்படையினர் எழுப்புதுன்னு சொல்லி ஒரு கருத்து இருப்பதில் இந்த கெப்பாசிட்டி போதாதுன்னு சொல்லி அவர் சொல்லுங்க. எல்லாத்துலேயும் தானே கெப்பாசிட்டி போதாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து போதே முழுக்க வந்து வடகிழக்கு பரப்பில் இருந்தால் வருதுன்ற கடற்கரையில் இருந்தால் உள்ளே வருதுன்றதை சொல்கிறாங்க. வடகிழக்கில் தான் அவர்களுடைய கடற்படைகளும் இராணுவமும் வான்படையிலும் முழுக்க வந்து குவிஞ்சிருக்கு, விசேஷமாக வடக்கில். சரிண்ணே. அப்போ அப்படி இருக்க வந்து அதை அவர்கள் இப்போ இந்திய ட்ரோலர் பிரச்சனையும் வந்து அவர்கள் சொல்கிறார்கள் வந்து தங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு. அப்போ கெப்பாசிட்டி இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு மறுபக்கத்தில் வந்து 1 கிலோமீட்டருக்கு தூரத்தில் வந்து பாயிண்ட்களை போட்டு மக்களுடைய காணிகளை பறித்து போட்டு ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறதுல வந்து என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த மக்களுக்காக வந்து சேவை செய்கிற ஒரு தேவையின் அடிப்படையில் தான் நீங்கள் உண்மையில் இருக்கணும். நீங்கள் வெளியிலேருந்து வரக்கூடிய ஆபத்திலேருந்து இந்த மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் நீங்கள் இருக்கிறதாக வந்து நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படி என்ன வந்து இந்த மக்களை விசேஷமாக வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை வந்து காப்பாற்ற இல்லாட்டி நீங்கள் இருந்து பிரயோசனம் இல்லை. அதை நாங்கள் பல தடவை சொல்கிறோம். அது மட்டும் இல்லை வந்து இப்போ இவங்க சொல்கிற கதையில் வந்து கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு வந்து தமிழில் விடுதலை இயக்கம் இந்த கடற்பரப்பில் வந்து கிட்டத்தட்ட 75% தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன். போதைப்பொருள் பிரச்சனை இருக்கவே இல்லையே, எந்த ஒரு இடத்துல வந்து இருக்கே இல்லை. வடகிழக்கில் வந்து ஏன் அரசு கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் கூட வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கே இல்லை. இப்போ கேள்வி என்றால் இது 2009க்கு பிறகு தான் இந்தளவு தூரத்துக்கு வந்து ஒரு பெரும் பிரச்சனையாக வந்து வெடிச்சிருக்கு. முழுக்க வடகிழக்கு வந்து அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு தான் இந்த போதைன்ற பிரச்சனை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்து பெருசாக வந்துருக்கு. அப்போ இயக்கம் இருக்கிற காலத்தில் இயக்கம் அரசாங்கத்துடைய கடற்படைகளோடையும் வான்படைகளோடையும் ஒப்பிட்டு அந்தளவுக்கு ஒரு பலமான ஒரு இடத்துல இல்லை. ஆனாலும் அவை தடுத்தவை தானே. அதே எப்படி வந்து இவைக்கு அந்த வளங்கள் கூடுதலாக இருக்க அந்த தற்கையெல்லாம் இருக்குது. இப்போ எங்களுடைய கருத்தை வந்து இவை தான் அதுக்கு காரணம். இவை தான் அதை திட்டமிட்டு வந்து பரப்பினம். வடகிழக்கில் வந்து மக்கள் மட்டத்தில் வந்து மக்கள் ஒரு புரட்சி சிந்தனைக்குள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக அவர்களை வந்து ஒரு மிக மோசமான ஒரு மனநிலைக்குள்ளே தள்ளி
அவர்களை வந்து முடக்கி அரசியல் ரீதியாக சிந்திக்காமல் பண்ணுறதுக்கு வந்து இது காலங்காலமாக வந்து பல நாடுகளில் வந்து முன்னெடுக்கின்ற கவுண்டர் இன்சர்ஜென்சி காயின் என்று சொல்லக்கூடிய ஒரு வேலை திட்டம். அங்கே இருக்கக்கூடிய போராடக்கூடிய புரட்சி செய்யக்கூடிய மக்களுடைய மனநிலையை உடைக்கிறது, இல்லாட்டி திசை திருப்புறது. அதுதான் இங்கே நடக்குது. ஆகவே அதே நிலைமை இன்றைக்கு பாருங்க வந்து இப்படிப்பட்ட அனைத்துலேயும் வந்து அவர்களால் எதுவும் செய்ய இல்லாட்டி அப்போ இருக்கிறதுல வந்து என்ன அர்த்தம்? அப்போ எங்களை பொறுத்தவரையில் வந்து இந்த அரசாங்கம் தங்களுடைய சில வழியில் வெண்ட பழைய இந்தியா தொடர்பான பழைய சிந்தனைகள் அதில் எல்லாத்தையும் வச்சு கொண்டு வந்து அவர்களுக்கு வந்து கூச்சலாக இருக்கலாம். ஆனால் இந்த மக்களை வந்து காப்பாற்றுறதாக இருந்தால் வந்து அவை அவசரமாக வந்து இந்த விஷயங்களை செய்யணும்னு தான் எங்களுடைய கோரிக்கை. இது ஒவ்வொரு நிமிஷமும் வந்து இது ஒரு சவாலாக வந்து மாறிக்கொண்டு வரும். நாங்கள் கேட்டதுக்கு வந்து அவர்கள் அது சம்பந்தமாக வந்து பெருசாக இல்லாட்டி கொள்ள விரும்ப இல்லை. அங்கே இருக்கக்கூடிய இப்போ அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஜிஏமேர் டிஎஸ்பேர் வந்து அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் கடற்படையில்கிட்ட வந்து உதவிகள் கேட்க அவை சொல்கிற விஷயத்த வந்து எங்களுக்கு சொல்கிறாங்களே தவிர அப்போ அவை சொல்கிறது வந்து அவை அதுக்கு அங்கால ஒன்றும் செய்யலாதானே. அவை ஒரு கோரிக்கையை விடலாம், சரி. அதை செய்விக்கிறது வந்து அரசாங்கத்துக்கு வந்து தங்களுடைய படையில வச்சு கொண்டு செய்யலாத கெப்பாசிட்டி பிரச்சனை ஒன்று இருக்கண்டா வந்து அதை தீர்க்கிறது வந்து அரசாங்கம் தான் முடிவெடுக்கும். அவ்வளோதான் சொல்கிறேன். அப்போ அந்த பிரச்சனை ஒன்று இருக்கிற இடத்துல வந்து அந்த பிரச்சனை தீர்க்காமல் வந்து சும்மா பிரச்சனையை பற்றி வந்து எங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. இப்போ இந்தியான் கூட்டம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாகத்தான் கூடுதலாக இருந்தது. எங்களை கருத்து வந்து அது நிர்வாகத்துடைய பிரச்சனை இல்லை. எங்களை பொறுத்தவரையில் வந்து அரசாங்கம் வந்து முடிவெடுக்கணும். அரசாங்கம் முடிவெடுக்காமல் வந்து இந்த பிரச்சனை தீர்க்கப்பட போகிறது இல்லை. இந்திய பிரதமர் அறிவிச்சிருக்கிறார் இலங்கை என்ற பேரிடருக்கு உதவ தயார் என்று சொல்லியும் அவசரமாக முதற்கட்ட ஒரு நிவாரணப் பொதிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவருடைய எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். இதோட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விசேடமாக வடகிழக்கு மக்கள் சார்பில் இந்திய பிரதமருக்கு விசேடமான கோரிக்கை வைக்க இருக்கிறீர்களா? இல்லை, நாங்கள் அவர்களுடைய இந்த முயற்சியில் வந்து நாங்கள் வரவேற்கிறோம். மேலதிகமாக வந்து சொல்கிறதுண்டா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை செய்வதற்கான அடிப்படை காரணமே வந்து அதை தாண்டி இன்றைக்கு ஒரு அனர்த்தத்தில் வந்து சிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு அது என்ன ஹாஸ்பிட்டலில் வந்து தனிமைப்பட்டு போயிருக்கிற நிலைமையாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு அனர்த்தத்தில் வந்து ஒரு பஸ்ஸில் இல்லாட்டி ஒரு சம்பவங்களை வந்து மாட்டப்பட்டு கூரையில் வந்து எத்தனை பேர் வந்து கூரையில் சிக்கப்பட்டு போயிருக்கிறோம். இப்படிப்பட்ட உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனை வேறு சுகமாக வந்து தீர்க்கலாம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வந்து இந்தியாவுடைய வளங்கள் இலங்கையுடைய வளங்களுக்கும் கூட பலமானவை. அதை வச்சு கொண்டு செய்யலாம். அதை செய்யாமல் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து இழுபட்டால் அந்த மக்களுடைய உயிர் போனதுக்கு பிறகு வந்து அதை நாங்கள் போய் அதுக்கு பிறகு வந்து கவலைப்பட்டு பிரயோசனம் இல்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அவசர ஊடக சந்திப்பு இன்றைய தினம் யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்றது.